திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சாமி அருளிய தேவாரம் 4ஆம் திருமுறை. பண் பழப்பஞ்சுரம். தலம் திருப்புகழூர். பதிகம் 14. பாடல் 8. நலமலி மங்கை நங்கை விளையாடி ஓடி நயனத்தலங்கள் கரமா. நலமலி மங்கை நங்கை விளையாடி ஓடி நயனத்தலங்கள் கரமா. உலகினை ஏழும் முற்றும் இருள் மூட மூட இருள்வோட நெற்றி ஒரு கண். உலகினை ஏழும் முற்றும் இருள் மூட மூட இருள்வோட நெற்றி ஒரு கண். அலர்தர அஞ்சி மற்றை நயனம் கைவிட்டு மடவாழிரங்கி மதிபோல். அலர்தர அஞ்சி மற்றை நயனம் கைவிட்டு மடவாள் இறஞ்சி மதிபோல். அலர்தரு சோதி போல அலர்வித்த முக்கண் அவன் ஆம் நமக்கு ஓர் சரணே. திருச்சிற்றம்பலம். இந்த 8ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த 8ஆம் பாடலில் சுவாமியோட கண்கள் சந்திரனும் சூரியனும், அதுக்கு சந்திரனும் சூரியனும் சுவாமியோட திருக்கண்கள், அதை இந்த பாடலில் மேற்கோள் காட்டுகிறார். என்ன ஆனதுப்பட்டதென்றால், ஒரு சமயத்தில் பார்வதி தேவி விளையாட்டாக எம்பெருமானுடைய கண்களை, இரு கண்களையும் மூடிவிடுகின்றார், பொத்திக் கொள்கின்றார். அப்படி பொத்திக் கொள்ளும்போது இந்த பிரபஞ்சமானது இருளால் மூடப்பட்டு உலகில் உள்ள அத்துணை ஜீவராசிகளும் வாடி வருந்தின. எந்த செய்கிறால அம்பாள் கண்ணை மூடியதால் அதை கண்ட சிவபெருமான் தனது 3வது கண்ணான நெற்றிக்கண்ணை திறந்து இருளை நீக்கி உலகத்தையும் பிரபஞ்சத்தையும் காத்து ரட்சிக்கின்றார். அந்த வெப்பமானது அம்பாள்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அன்னையினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. வெப்பம் கடுமையாக இருந்ததாம். அந்த வெப்பத்தை தாக்க முடியாமல் இந்த இரு கடிகளையும் எடுத்து விடுகின்றார் அம்பாள். எடுத்துக்கொண்டவுடன் மீண்டும் பழைய நிலைக்கே சூரியனும் சந்திரனும் ஒளிவிட்டு கண்களாக ஜோதி பிரகாசமாக உலகை காட்சியளிக்கின்றார். இந்த செயலை செய்ததற்காக அம்பாள் மனம் வருந்தி எம்பெருமானுடன் மன்னிப்பு கேட்கின்றார். அந்த மன்னிப்பு கேட்கும் அம்பாளை சுவாமி ஆட்கொண்டு காத்து ரட்சிக்கின்றார். அதை இந்த பாடலில் மேற்கொள் காட்டுகின்றார். அப்படிப்பட்ட முக்கண்ணாக விளங்கும் எம்பெருமானே நமக்கு எல்லாருக்கும் மூர்த்தி, நமக்கு ஒப்பற்ற அடைக்கலமாக திகழ்கின்றார் சொல்றதை இந்த பாடலில் திருநாவுக்கரசு சாமி நமக்கு அருளுகின்றார். திருச்சிற்றம்பலம்.